நான் என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இந்த சாப்பாடு தாண்டி எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு பரவாயில்ல, இவ்வளோ அழகு பிரியாணி பரவாயில்ல, நல்லா அழகாக செஞ்சுருக்கேன்டி. சீக்கிரம்டி, இவ்வளோ சாப்பாட்டை பார்த்தோம் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு தோணுதுடி. மசம் நிற்கிறீங்களாடி, எப்படி தானே தெரியல வரையா கத்திக்கிட்டே இருக்கல்டி. எனக்காண்டி இவ்வளோ அழகா சாப்பாடு இவ்வளோ பிரம்மாண்டமா அரேஞ்ச் பண்ணிட்டு எதிர்பார்க்கவே இல்லடி. முட்டையா இப்படி தின்ன அசாயமா இருக்குடா. அப்புறமா நம்மளுக்கு இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு இல்லைன்னு சொல்லடி. என்னடி உன் அப்பங்கார எங்கடி நாடு மாதிரி நாடு போயிட்டாடி? ஒருவேளை சின்னக்கா வைடா யாரு அப்படி பண்ற? இந்த வரண்டி அடுத்த ரவுண்ட் உனக்குடி. இந்த யாக்காட்ரி எத்தனை வெங்காயம். ஐயோ உனக்கு வேறு மாடி எதாவது நீ என்ன நினைக்க? எனக்கு என்ன தெரியாது. ஏனோ மாறிக்கிறதா ஓட மாறிக்கிறதா பாடோ மாறிக்கிறதா பானை மாறிக்கிறதா என்னத்தான் பேசுறாலும் தெரியல. எளவு கருமாந்திரம் இவன் அப்பங்காரன் இங்கே படுறானா போய் நாடு விட்டு ஷேட்ல போய் படுத்துருக்கான் பழக்கு அப்படின்னு வாங்க. அதனால நம்ம கொஞ்சம் படுக்கிறோம் ஓகேவா? வந்து ஒருத்தன் கால் அமுக்கிறீங்க, ஒருத்தன் கையை அமுக்கிறீங்க. அமுக்கிட்டு வெத்தலை பாக்க செட் எடுத்துட்டு பின்னாடி வந்து தேறீங்க. சரியாடி? ஏய் என்னடி சரோஜா வச்சா ஏய் என்ன விஷயம்? எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க திடீர்னு? நான் வீட்டில் தானே இருந்தேன். சொல்லு. என்ன சர்ப்ரைஸ்? ஒன்றும் புரியல. என்ன சர்ப்ரைஸ்ன்றீங்க சர்ப்ரைஸ்ன்றீங்க? ஒரு இளவு கரு மாதிரி இல்லை சிரிக்கிறீங்க வரையும். அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க. உங்கள் அக்கா தான் சைலண்டாக இருக்கு. நீயாவது வாயை தவிர சொல்லடி. அடிக்கிற வெயில்ல எவண்டி இவ்வளோ தூரம் வந்து எதுக்கடி இந்த பார்க்கு இது வந்துங்க? ஏண்டி அவன் ஜோடியாக நல்லா குழு கலகலன்னு இருக்கிறான்டி. நான் உங்கள் கூட வெயில் இல்லையா? என் கிறகம் உங்கள் கூட வந்திருக்கேன் பாரு. அதை சொல்லுங்க. என்ன வேற என்ன பண்ணுறது? சரி எதுக்கு அழிச்சு இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன உண்மை? சர்ப்ரைஸ்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்னன்னு கேக்குறீங்க? ஓ அப்படி வரையா ஒன்று சொல்கிறீங்களோ? சரி சர்ப்ரைஸ்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்னன்னு கேக்குறீங்க? சப்பா உங்களுக்குலாம் மனுஷ பேசி தொலைக்க முடியாது. நான் கூட சர்ப்ரைஸ்னு சொல்லியாச்சுலக்கா, அப்புறம் என்னன்னு கேக்குறாரு? ஆமாம்மா நான் தாண்டி லூஸு. நான் லூஸு. உங்க கூட வந்தல நான் தான் லூசு. அதான் நான் தான் லூசுடி. சரி வாங்க செல்லங்களா போவோம். ஓகேங்களா? ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா புதுசான தேகம் ஆயிட்டு வாங்கப்பா. என்ன பாடத்தை வரைக்கும்? ஜிஞ்சா ஜிஞ்சா ஜிஞ்சிக்கு ஜிஞ்சிக்கு என்னடி எல்லாம் போட்டு வச்சிருக்க? ஒன்றும் புரியல. சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கீங்க. ஆமா பிரியாணி செஞ்சு வச்சேன். ஓ நான் என்ன சொல்றது? இன்னைக்கு வந்தது இருக்கட்டும். நான் வெளிநாடு போனதுக்கு பிரியாணி செஞ்சு வச்சதுக்கு என்ன சம்பந்தம்? என்னடி பண்றது? வாழ்க்கை அப்படியே கஷ்டப்பட்டு உடம்பு தான் வீணா போகுது. நீ நினைக்கிற மாதிரி வெளிநாட்டுல போய் நான் சொகுசாவா இருந்தேன். அதான் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன். வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டுங்க வந்துருங்க. தண்ணி ஊத்துங்க. இதுல வரே சண்டை அடிச்சுக்கிறதுக்கடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மெய்யாலும் போதும். ஓ நாட்டுக்கோழி அடி. நாட்டுக்கோழி பிரியாணி அடி. சரி சரி பரவாயில்ல. எனக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சிருக்கீங்க. இது யார் செஞ்சது இந்த பிரியாணி? நீங்கள் செஞ்சீங்களா கடையில் வாங்கல? உண்மையை சொல்ல முடியாது. ஏதாவது கடையில் வாங்கினீங்களா? ஓ எனக்காண்டி பரவாயில்ல. எனக்கு பிரியாணி பிடிக்கணும் பரவாயில்ல. ஆனால் நான் போனாலும் என்னை மறக்காமல் எனக்கு பிரியாணி பிடிக்குமே போகுன்ற நினைப்பில் கரெக்டாக பிரியாணி நான் வந்த உடனே பிரியாணி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி எல்லாம் தண்ணி வச்சிருமாடி. போதும்ல பரவாயில்ல. எனக்காண்டி இந்த அப்படி நீ ஏன் சும்மா நிற்கிற? கையில் வச்சிருவேன். அப்புறம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிங்க. நீ வேற எந்த பாட்டில் பிடிச்ச யாருக்கு தெரியும்? பேசுறத பார்த்தா ஒன்னெல்லாம் எப்படிதான் உங்க அப்பங்காரன் பேத்தானே தெரியல. உங்க அப்பா உங்க அத்தாவும் உங்க அக்காவை தப்பா பேச எதுவும் பேசக்கூடாது. இப்போ உங்க அக்காவை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அவளை பார்த்தா சைனாக்காரி மாதிரி இருக்கா. நீ பார்த்தா ஆப்பிரிக்காரி மாதிரி இருக்கா. கொட்டிட்டு விட்டு எப்படிங்க? அப்படி பண்ணி ஓகே வாடி பிரியாணி கொட்டுமா? ஓகே நல்ல விஷயம். ஏய் பரவாயில்ல. எனக்காண்டி பிரியாணி கஷ்டப்பட்டு அழகாக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இந்த சாப்பாடு தாண்டி எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு பரவாயில்ல. இவ்வளோ அழகு பிரியாணி பரவாயில்ல. நல்லா அழகாக செஞ்சுருக்கீங்கடி. நீங்களடி செஞ்சீங்க. நீங்கள் தான் பாய் கடையில் பிரியாணி வாங்கிட்டு கடையில் வாங்கி. எனக்கு 10 தாவா? என்னை பார்த்தாரா நான் குண்டா மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆளுகளும் மண்டைகளும் பாரு வந்திருக்காளு. சே எங்கடி பீஸையே காணும்? ஓ உள்ள இருக்கா? அப்ப கை விட்டு தான் உள்ள தேடணுமோ? சரி தேடிட்டா போச்சு. ஏய் எதுக்கடி மாசம் நிக்கிறீங்க? எதுக்கடி வந்தீங்க? நீங்க தானே இது சாப்பாடு வச்சுன்னு சொன்னீங்க. உன் தங்கச்சி எடுத்து டப்பாவை பிரிக்கிறல. ஏன்னா உங்க அப்பா மாதிரி நிக்கிறப்ப அந்த டப்பாவை எடுத்து பிரி. போ வந்துட்டா பாரு ஆளுகளும். ஏய் சீக்கிரம் துறை குழம்பு துறை சீக்கிரம். பாட்டி வைக்கிறாள் வரையா? சீக்கிரம் டி. இவ்வளோ சாப்பாட்டை பார்த்தோம் எனக்கு ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டு தோணுது. மசம் நிற்கிறீங்களாடி, எப்படி தானே தெரியல வரையா?
வாயமும் இல்லடா. நான் வாயை மூடி தேடி நிக்கிறேன், அப்புறம் வேற எதையும் மூடி நிக்கிறேன், எல்லா தேடி மூடி நிக்கிறேன். ஏய் பரவாயில்லையே தோத்துட்டாடா. இங்க வைடி, நான் ஊத்திக்கிறேன். பாத்துக்கிடாம ஏண்டி சரி ஒரு டப்பாவே திறக்க தெரியல, உன்ன நீ என்ன அதை திறப்ப நீ? பாத்து என்ன மோடி உங்க கூட சேர்ந்து குப்பை கொட்டனதுக்கு இதையும் சொல்லணும் இன்னமும் சொல்லணும் டி. புரியுதே? ஏய் நீ என்னடி பண்ணிட்டுக்கிற? புரியுது அப்படி உங்களை வேறு இப்படி சைடில் நின்று இப்படி ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்க்கிறோம் பாரி வாரியா நின்று இப்படி சைடில் கத்திக்கிட்டே இருக்கல்றி. எனக்காண்டி இவ்வளோ அழகா சாப்பாடு இவ்வளோ பிரம்மாண்டமா அரேஞ்ச் பண்ணிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. புரியுதுங்களா? ஏண்டி நான் வெளிநாட்டில் போய் கஞ்சியும் கூலியும் கேப்ப கோயும் இந்த மாதிரி தாண்டி கொடுத்தானுங்க. எனக்கு பிரியாணி பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சுடி. பரவாயில்ல, என் ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்காண்டி இவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ஜாய் பண்றதா? சரி நான் என்ஜாய் பண்றேன். ஏண்டி சொன்னா உங்க கால் கல்யாணம் முடிஞ்சிச்சா? அப்புறம் பேசிக்குருவான். உன்கிட்ட பேசத்தோட அது அவள்கிட்ட சர்வச்சா சர்வச்சா மூக்குல கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்க. தின்றா முதேவியா? சரி ரைட்டு சாப்பிட்டுருமா? அட 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 எனக்காண்டி என்னென்ன சாப்பாடு பண்ணி வச்சிருக்காரு. சிக்கனை தான் போட்டோடு நீங்க அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கணும், நீங்க திங்கக்கூடாது. நான் சாப்பிட வரைக்கும் முட்டையா நீ இப்படி தின்ன அசாயமா இருக்குடா. மச்சான் பிரியாணி எப்படி சொல்லவே இல்லை? வேற லெவலா ரெடி. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் காஞ்சி போய் இத்தனை வருஷம் கிடைச்சதுக்கு எனக்கு இந்த மாதிரி விருந்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா சாப்பாட்டுக்கு. அப்புறமா நாங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு இல்லைன்னு சொல்லடி. என்னடி உங்க அப்பா எங்கடி நாடு மாதிரி நாடு போயிட்டாராடி ஒருவேளை? அப்புறம் என்னடி அக்கா காரி ஒண்ணு பேசுற, நீ ஒண்ணு பேசுற? இல்லடி இல்லடி எப்படி பேசுறா? என்னடி பேசுற, எப்படி பேசுற? அப்படி இல்ல. ஐயோ நீ புரிஞ்சுக்க மாட்டே சரோஜா, சொல்றத கேளு. புரியுதா? உன் தங்கச்சி தான் பைத்து கரிச்சா, நீ அதுக்கு மேல பெரிய பைத்து கரிச்சா இருப்ப பழக்கு. நீ திண்ட திண்ட என்ன எதுக்குடா சொல்ற? கை மேல உன் கையெல்லாம் கில்லடி சரோஜா. புரியுதா? ஏய் என்னடி ஒரு பீஸ் மட்டும் எடுக்காத மச்சான். ஏய் உனக்கு பீஸ் எல்லாம் வேணாண்டி, நீ திங்க மாட்டேங்கிறீ. இந்தா உன் ஆசைக்காண்டி நான் உனக்கு ஊட்டி வரேன்டி. நல்லா இருக்கா? ஓகேடி, நீ சாப்பிட்றீ. வெங்காயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஐயோ என்னடி வெங்காயம் தின்றி பிரியாணி வெங்காயம் பட்டு திங்கிறது இல்லை. சின்னக்கா வைடா யாரு அப்படி பண்ற? இந்த வரண்டி அடுத்த ரவுண்ட் உனக்குடி. இந்த யா காட்டுறி உனக்கு வேணும் மாடி வேற எது இப்படி வெங்காயம் சரோஜா கேசரியாது கொஞ்சம் தின்றி. தங்கச்சி பாரு கொஞ்சமா ஆக்கட்டும் ஆக்கட்டும் பப்பில இல்ல மூஞ்சில வைக்க மாட்டேன் சரோஜா. நிஜமா மூஞ்சி வைக்க மாட்டேன் சரோஜா. நான் மூஞ்சில வைக்க மாட்டேன் சரோஜான்ட்டு. சரோஜா சொல்லல பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா பழகிவ. நீ சாப்பிடு சரோஜா, சாப்பிடுவோம் ஒன்னா சாப்பிடுவோம். ஓகேவா? சரி இந்த பிரியாணி வாங்க ஏது உங்களுக்கு காசு? அத்தானே பார்த்தேன். அந்த களவாணி போடுற புத்தி உன்னை விட்டு பரம்பரை போனாலும் திண்டாது. ஏண்டி அது இவனுக்கு கடன் கொடுக்க காசு வச்சிருந்தேன்டி. டேய் இங்க பாரு ஒன்னுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒன்னுக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சாப்பிட்ற மாதிரியே வச்சுக்கிற. என் பாக்கெட் இருந்து எடுத்து எனக்கே பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன். நீ எப்படிப்பட்ட பொம்பளையா இருப்ப? ஏய் சரோஜா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. பண விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். புரியுதா? சும்மா என்ன பண்ணுவேடா கடை வாங்கி வச்சிருக்க அந்த காசுல எடுத்து எனக்கே பிரியாணி வாங்கி வைக்கிறீங்க. நீ இதுதான் நீங்க அக்கா 2 பேர் சேர்ந்து அடிக்கிற கூத்தா? லபக்கு தின்ன எனக்கு தெரியாதுடி. என் பாக்கெட்ல எடுத்து எனக்கே பிரியாணி வாங்கி வைப்பீங்க. இப்ப தின்னல அப்படி தின்னு அப்படியே லபக் தின்னு. சரோஜா சரோஜா என் அடி ஒண்ணு நீ பார்த்தலையே. என்ன போ பாப்ப. புரியுதா? சும்மா பாரு உன் தங்கச்சி பேசி கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா பாரு நான் அப்புறம் என்ன சொல்லுன்னு தெரியாது. புரியுதா? தேவையில்லாம பாரு என்ன கருமாந்திரமோ உனக்குலாம் பாட்டு வாங்கி தரணும் என் தலையை இழுத்துடி. சாப்பிடுங்கடி 2 பேரும். அக்கா தங்கச்சி வந்துட்டாலும் பாரு. இன்னும் உங்க வாத்தாக்காரிலே போறாளே தெரியல வரையா. என்னடா ஆரம்பமே கொஞ்சம் இனிப்பா சந்தோஷமா போகுதுன்னு நினைச்சேன். ஆனா முடிவு இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி வைப்பின்னு எதிர்பார்க்கவே இல்லடி. இன்னும் போக போக என்னடா குண்டை தூக்கி போட போறீங்களோ? புரியுதா? அது 1 முட்டையா 2 முட்டையா 10 முட்டை வச்சிருக்கீங்க. இந்த 10 முட்டைக்கு 10 வெடி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. பாப்போம். சரி அப்புறம் பேசிக்கோ என்ன பண்ணுது. ஒரு முட்டை தான் சாப்பிடல நீரே மொத்தமா நீயே தின்னுட்டியா? உங்க அப்பா என்னடி பிள்ளை பெற்று வச்சிருக்காங்க? நாடு மாதிரி கேள்விப்பட்டிருக்கல. அது போல உங்க அப்பா வந்து நாடு விட்டு நாடு மாதிரி போய் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாதிரி பெற்றிருக்காண்டி பிள்ளைய. ஏண்டி நீ ஏடி சிரிக்கிற? உன் தங்கச்சி சொல்றது உனக்கு அம்மா கொடுக்கலமா இருக்கோ? அடிக்கிற வெயில் ரப்பா விட்டா போய் அங்க
ஏடி அவன் தங்கச்சி தான் ஒரு அளவுக்கு இருக்கான்னு பார்த்தா நீயாவது பார்க்குறப்போ ஒரு என்னது அடக்கொடக்கமாக இருந்த ஆனால் வாயை திறந்தா பஜார் விட்டு கூவாறு மாதிரிலே ஓடிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்க எனக்கு என்ன தெரியாது. ஏனோ மாறிக்கிறதா ஓட மாறிக்கிறதா பாடோ மாறிக்கிறதா பானம் மாறிக்கிறதா என்னத்தான் பேசுறாலும் தெரியல அளவு கருமாந்திரம். இவன் அப்பங்காரன் இங்கே படுறானா போய் நாடு விட்டு ஷேட்டில் போய் படுத்துருக்கான் பழக்கு. இதெல்லாம் தேவைமையா எனக்கு. நீ ரொம்ப பேசுறா, உனக்கு சாப்பாடு கிளம்பு. என்னடி இல்லை நான் பேசலடி நான் சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன் அப்புறம் பேசி சாப்பிட்டு இல்லை நான் சாப்பிட்றேன் சரோஜா நான் சாப்பிட்டே பேசிக்கிறேன். நீங்கள் நான் ரொம்ப அழகா இருக்கடி சரோஜா ரொம்ப அழகா இருக்க சொன்னா பேசுவேன். என் மனசு நிறைய நான் சாப்பிட்டுருக்கேன் சத்தியமா. அதெல்லாம் சரி சாப்பிட்றப்ப யாரு குசு விட்டாது சொன்னா நீ என்ன சொல்ல கொன்றுவேன். நானும் கொல்லுடுவேன். நிறுத்துக்கடி அவளே போட்டீங்க குசு. நான் போட்டா தம்முன்னு போடுவேன். ஆமா இது போட்டா நசுக்கி வரும். ஓ ஆமா அது வேணா ஒன்று ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து சொன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்துருக்கேன். அவ பொண்ணா டம்முன்னு போடுவா. சரி சாப்பிட்டாச்சு நல்லா பரவாயில்ல. எனக்கு திருப்தியாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எனக்கு செய்வேன்னு. சத்தியமாக சொன்னா நான் கூட என்னமோ நினச்சேன். பரவாயில்ல என் காசை தேடி எனக்கே பிரியாணி பார்ட்டி வச்சுங்க பாருங்க அது பெரிய விஷயம். ஓகே நான் கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் உட்காடுறேன் புரியுதா. சாப்பிட்ட மயக்க உண்ட மயக்க கொஞ்ச நேரம் களையாடணும் அப்படின்னுவாங்க. அதனால நம்ம கொஞ்ச நேரம் படுக்கிறேன் ஓகேவா. வந்து ஒருத்தன் கால் அமுக்கிறீங்க ஒருத்தன் கை அமுக்கிறீங்க அமுக்கிட்டு வெத்தலை பாக்கு செட் எடுத்துட்டு பின்னாடி வந்து தேறீங்க சரியாடி. என்னடி சரோஜா வச்ச